க்ரியேட் பண்ணியிருக்காரு இறைவி ஆல்பமில். நிறையா டைப்ஸ் ஆஃப் மியூசிக் நம்ம கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை துல்லியமாக இசையாக கொண்டு போய் சேர்க்கறது வந்து அவர்கிட்ட நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். அதுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் எல்லாருமே. அவருக்கு மணிதியை, துஷ்டா இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே நிறைய லேயர்ஸ் இருக்குது அந்த சாங்ஸில். அதில் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ இறைவி மாதிரி ஒரு டீமில் கார்த்திக் சுப்ராஜோட ஒர்க் பார்த்துருக்கேன்னா, ஸோ இறைவி மாதிரி ஒரு டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கூட இருக்க லிரிசிஸ்ட் மணியமுதன் அவர்கள், முத்தமிழ் அவர்கள், அவங்க 2 பேருக்குமே நன்றி. இடம் காரணமாக அவங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி. ஸோ தேங்க்யூ. அவங்களுக்கும் சூப்பரான சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றி. இதில் ஒத்தையில் நிற்கிறண்டி அப்படின்ற தொடங்குற ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன். இது வந்து தன்னோட வாழ்க்கையை தவறவிட்ட ஒரு மனிதன் அவனோட மனைவியை நினச்சி பாடுற மாதிரி ஒரு பாட்டு. அதில் வந்து இந்த நாய் நிறையும் சுத்தம் இந்த பொல்லாத உலகத்தில் ஆத்தினியும் என்ன செய்வார் ஒத்தையில், அந்த வரிகளை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஞான நிலையை தவறவிட்ட ஒரு மனிதர் ஆத்மா வந்து இறைவியை நினச்சி பாடுற மாதிரியும் அர்த்தப்படும் அந்த பாட்டு. வரிகளை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பாட்டு நான் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த அந்தோனி அண்ணா, அவருக்கு ரொம்ப நன்றி. எந்த பாட்டு அவருக்கு எழுத வாய்ப்பு வந்தாலும் அவர் ரொம்ப பிஸியாக இருந்தால் உடனே என்னோடய தம்பி மணியம்மா அவன்கிட்ட அந்த பாட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அவர் இன்னொரு இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. இறுதியோட படத்தில் ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்காம இருக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். இப்போ வந்து இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன் கண்ணே நெருப்பா கோவம், நீ என்ன வெறுத்தா பாவம், என் வாழ்க்கை முழுக்க நீ வந்தால் மினுக்கும், காதல் கப்பல் ஏறி போவோமா இப்படின்னு நீங்கள் உங்கள் மனைவிக்கிட்டேயோ இல்லை உங்கள் காதலிக்கிட்டேயோ அவங்க கோபமாக இருக்கிறப்ப சொன்னீங்கன்னா நிச்சயமாக கூல் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாட்டை இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எழுதுறதுக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன், சந்தோஷப்படுறேன். அப்புறம் வந்து இன்னொரு பாடல் இருக்குதுல்ல, இதில் என்ன வந்து பழைய படத்தோட டைட்டில்ஸ்லாம் சேர்த்து ஒரு பாடலாக பண்ணியிருக்கோம். இப்போ எப்படின்னா புன்னகை மன்னன், பூவிழி வாசலிலே, பொன்மனச் செல்வன், புது புது அர்த்தங்கள், இப்படி 4 படத்தை சேர்த்து புன்னகை மன்னன் விழுந்தான் பூவிழி வாசலிலே, பொன்மனச் செல்வன் பார்வையிலே, புது புது அர்த்தங்களை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு பாடல் எழுதியிருக்கோம். இந்த 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். 2 பாடலுமே நல்லா வந்திருக்கு. இந்த படம் நல்லா வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நிறுவனம் வெளியிடுறதுல வந்து எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு சரியான ப்ராஜெக்டை எந்த அளவுக்கு கொண்டு போய் நல்லா சேர்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து கேஆர் ஃபிலிம்ஸ் ஆல்ரெடி நல்லா பண்ணுவாங்க. ஏரியா 78, கேஆர் ஃபிலிம்ஸ் இவங்க வந்து இந்த படம் வந்து ஜென்ரலாக சில படங்கள் வந்து மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சில படங்கள் வந்து சில படங்கள் தான் வந்து பெருமை அளிக்கக்கூடிய படங்களாக இருக்கும். அந்த வகையில் வந்து இறைவிங்கிறது எல்லாருக்கும் இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் பெருமை தரக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை மிக அழகாக கொண்டு போய் சேர்க்குறாங்க கேஆர் ஃபிலிம், ஏரியா 78 அவர்களுக்கு நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா ஈவினிங் ஆரம்பித்த ஃபங்க்ஷன் நைட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக எல்லோரும் இன்னும் நிறையா பேர் ஏஞ்சிருச்சு போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பண்ண எல்லா படத்துக்கும் கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நம்புகிறேன். மீண்டும் எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருக்க பத்திரிகை, தொலைக்காட்சி எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் ஃபஸ்ட் வந்து பிச்சைக்காரன் முடிச்சுட்டு அடுத்தது படம் பண்ணுறோம். பிச்சைக்கார் படத்துலையும் அதே மாதிரி ரிலீஸ் ஒரு வீக் முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட் வச்சோம். அன்னைக்கு எப்படி ஒரு ஹாப்பியாக இருக்கணுமோ அதே மாதிரி அடுத்த வாரம் இந்த படம் ரிலீஸ் இருக்குது. இந்த வாரம் ப்ரெஸ் மீட் வச்சு அதே சந்தோஷத்தோடு இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து எப்படி சொல்கிறோன்னா எல்லாரும் கேட்டாங்க, ப்ரெஸ் மீட் வந்து எப்பவுமே பிரசாத் இருந்தோம். அப்போ அவங்க நீ எப்போ ட்ரீட் பார்க்கல எப்படி ஒரு விஷயங்களோட தான் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க. எதுவுமே ஒரு புதுசாக செஞ்சு பார்க்கும்போது ஆசை இருக்குது. அதான் ஏன்னா இந்த மூவி இண்டஸ்ட்ரி வந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக செஞ்சாலும் நமக்கு கொஞ்சம் வெளியே தெரியும். அதனால தான் இதை ஒரு முயற்சி பண்ணோம். கண்டிப்பாக நல்லா வந்துருக்குன்னு நினைக்கிறோம். அடுத்ததான் வந்து இது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறோன்னா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அதுவும் வந்து அம்மா சக்திமன் படம். இதுவும் வந்து எப்படி சொன்னால் இறைவி அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் போகும்போது எல்லாரும் பேசுவாங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு அதோட கான்செப்ட் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல படம் வந்திருக்கோம்.
அடுத்த வாரம் எல்லா தேட்டரும் படம் பார்த்து கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் ஆகுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவங்க வந்து அதே மாதிரி ரிலீஸ் முடிஞ்சு ஒரு வாரத்தில் வெற்றி விழா உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. இருப்பீங்க ஏரியா 78 ஏரியா 78 என்னடா இது புதுசாக இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்களேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இது நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கே புதுசு. டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஸ்டார்டட் திஸ் நியூ வெஞ்சர். ஆக்சுவலி இது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிளானில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். கார்த்திக் சுப்பராஜ் மேலே இருக்கிற அஃபினிட்டியில் இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸை வந்து கேஆர் ஃபிலிம்ஸ் கூட அசோசியேட் ஆகி எங்களோட ஃபஸ்ட் ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கோம். வி ஆர் வெரி ஹாப்பி டு டூ திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜோட எல்லா படைப்புகளையும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப பேஷன் இல்லை ஒரு மேலே. ஸோ அதனால் இந்த படத்தை நாங்கள் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு படம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல, தியேட்ரிக்கல் பண்ணனாலும் பரவாயில்ல, வி ஹேவ் டு டூ அப்படின்ற முடிவில் இதை சரவணன் சார்கிட்ட கேட்டோம். அவர் வந்து எங்களை அசோசியேட் பண்ணார். இதுக்கெல்லாம் மேலே ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற ஆளுங்க தான் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆனால் நாங்கள் கேட்டோன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்குற திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் சிவி குமார் சார் அண்ட் அபினேஷ் சக்தி சார், இவங்களுக்கு தான் எங்களோட பெரிய தேங்க்ஸை சொல்லிக்கணும். ரொம்ப பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. தோ இட் இஸ் அ ப்ரமோ ஆஃப் அ மூவி, எங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸை கொடுத்துருக்காரு. வி ஆர் ரியலி தேங்க்ஃபுல் டு தெம். அண்ட் இந்த படத்தோட ப்ரமோஷனை வந்து நாங்கள் பல ஆங்கிளில் புதுசாக பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதில் லாஸ்ட்டாக ஒரு 4 days பேக் வந்து 500 ஆட்டோஸில் வந்து லைவ் ட்ரைலர் ரன் பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணோம். அதுக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நல்ல ரெஸ்பான்ஸ். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஏன் சொல்கிறேன்னா, அது நியூஸாக போனது, ப்ரெஸ்ஸு கொண்டு போய் அந்த நியூஸை தமிழ்நாடுக்குள்ளே சேர்த்தது வந்து எல்லா ஏரியாலையும் அந்த மாதிரி ஒரு ப்ரமோ வேணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கேட்குறாங்க எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும். இதுக்கு முன்னாடி ஒரு 1 month பேக் ஒரு ப்ரெஸ் மீட் நடந்தது பிரசாத் லேபில். அதில் கலந்துக்கிட்டோம். அப்போ தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்த புதுசு. இப்போ வந்து நல்லபடியாக நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கூட சேர்த்துக்கிட்டு இப்போ ரெடி ஃபார் ரிலீஸ் இருக்கிறோம். June 3 இந்த படம் வந்து எல்லா தேட்டருக்கும் வெளியாக இருக்குது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஃபார் இரவி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்டாக தான் இருக்கும். இதை விட பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து உறுதியான ஒரு விஷயம். ஏரியா 78 எங்கள் புது ப்ரொடக்ஷன் ஹவுஸை விஷ் பண்ண வந்த எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ்.